ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சிவாவை ஜட்ஜ் வந்து கூப்பிடுறாங்க. இப்போது அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, அந்த சிந்து நமக்கு வேண்டாம், நீ ஜட்ஜ் அம்மா கிட்ட நல்லா தெளிவாக சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே சிவா அங்கே போய் நிற்கவும், இங்கே ஜட்ஜ் அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சிவா, உங்கள் மேலே சிந்து உசுரவே வச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் சிவாவை என்கிட்டருந்து பிரிச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இது விஷயமா நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க? நீங்கள் எடுக்கிற முடிவு மூலமாக தான் நான் இந்த விஷயத்தில் ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். ஏன்னா சிந்துவும் நீங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்படி இல்லைன்னா 2 பேரோட அதாவது 2 பேரோட விருப்பத்தினால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேரோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங் கூட கொடுத்து உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நாங்கள் போராடலாம். ஆனால் சிந்து இங்கே வந்து உங்களை ஏமாற்றி உங்களுக்கு பிடிக்காம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சிந்து இப்போவுமே உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் உங்களோட விருப்பம் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் நாங்கள் தீர்ப்பை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சிந்துவுமே பதட்டப்படுறாங்க. எங்கள் டாக்டரு ஏதாவது ஏடாகுடமாக பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது. எங்கள் மகாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இசைக்கு நம்ம நினச்ச மாதிரி ஜட்ஜம்மாவும் பேசுகிறாங்க. சிவா மட்டும் ஒரு வார்த்தை, இந்த சிந்து எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் அப்படின்னா நம்ம தான் ஜெயித்தோம். நம்ம நினச்ச மாதிரி அந்த சிந்துவை ஒட்டுமொத்தமாக சிவாக்கிட்டேருந்து பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே ஸ்னேகாவுமே அவங்க அப்பா கிட்ட, டேட் சூப்பர் டேட், ஜட்ஜாமாவே நம்ம பக்கம் தான் இருக்காங்க, இந்த சிவா மட்டும் சிந்து வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அதுக்கப்புறம் இந்த சிந்துவை இந்த ஊரை விட்டே துரத்தி அடிக்கிறேன். ஏன் இந்த உலகத்தை விட்டு அவளாக தானாக போய் சேர்ந்துருவா. சிவா இல்லாத வாழ்க்கையை அவளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளில் அவளே கண்டிப்பாக செத்து போயிடுவா டேட். அதுக்கப்புறம் நான் சிவா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இதுக்காக தான் டேட் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக இது நடக்கணும் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா அவங்க அப்பா கிட்ட சொல்லவும், இப்படி ஆளுக்கு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தரோட மனசில் ஒவ்வொன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிவாவோட மனசில் உள்ளது எல்லாமே நம்ம சிந்து தான். சிந்து கூட ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லாக தவிக்குது. ஆனால் எங்கள் அன்னபூர்ணி சொல்லியிருப்பாங்க, எனக்கு எதிராக நீ ஏதாவது சிந்து கூட, அதாவது சிந்துக்கு ஆதரவாக அவளுக்கு இறக்கப்பட்டு நீ அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து நல்லவங்க தான், இருந்தாலும் சிந்துவை ரொம்பவே நம்பினாங்க. சிந்து பண்ணதை அவங்களால ஏற்றுக்க முடியல. இத்தனை நாளாக அவளை பெத்த பொண்ணாக பார்த்தோம், ஆனால் அவள் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பொய் சொல்லிட்டு இத்தனை நாளாக நல்லவ மாதிரி நடிச்சிருக்கா. இவ பச்சை துரோகி, இவளோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி நல்லா நம்புகிறாங்க. சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பாக சிவாவோட வாழ்க்கைக்கு நல்லதே நடக்காது, சிவாவுக்கு ஆபத்து தான் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி நம்புகிறாங்க. அதனால் சிந்து மேலே மொத்தமாக வெறுப்பை கொட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம். சிந்து வந்து யாருக்குமே கெடுதல் நினைக்கணும், எல்லாருமே கெட்டு போகணும், ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுத்து தான் இன்னொரு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாலாம் எந்த ஒரு திட்டமும் போட்டு எதுவுமே பண்ண கிடையாது. அதாவது ஒரே நோக்கம் அவங்களுக்கு, சிவாவை கல்யாணம் பண்ணணும், அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் நம்ம சிந்து சொன்ன ஒரே ஒரு பொய்னால் பைரவியோட வாழ்க்கையுமே கெட்டு போனதாக இங்கே பைரவியுமே நினைக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் எல்லாரோட வாழ்க்கையுமே கெடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே இங்கே சிந்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இப்போது நம்ம சிந்துக்கு ஆதரவாக ஒரே ஒரு லாயர் தான் வந்திருக்காங்க. அவங்க தான் சிந்துக்கு ஆதரவாக சிந்து பக்கம் உள்ள நியாயத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. அதே சமயம் திட்டம் போட்டு அந்த குடும்பத்தை கெடுக்கணுன்றதுக்காகலாம் சிந்து சிவாவை கல்யாணம் பண்ண கிடையாது. சின்ன வயசுலேருந்தே சிந்து மனசுக்குள்ளே சிவா வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் சிந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டது அப்படின்னு என்னெல்லாம் நம்ம சிந்துக்கு ஆதரவாக பேசணுமோ, அவங்களோட மனசில் உள்ள எண்ணம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே ஜட்ஜ்கிட்ட நம்ம சிந்துக்கு ஆதரவாக பேச வந்த லாயர் வந்து சொல்லிடுறாங்க. இப்போது சிவாவை வந்து ஜட்ஜம்மா கேட்குறாங்க, சொல்லுங்கள் சிவா, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சிவா வந்து அன்னபூர்ணியையும் இங்கே மகாவையும் பார்க்குறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா சொல்லு சிவா, ஏன் சிவா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம
சிவா இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் இங்கே நம்ம அதாவது ஜட்ஜ் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு சிந்து வேண்டாம், சிந்துக்கிட்டேருந்து எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. டாக்டரே, என்ன டாக்டரே இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இங்கே சிந்து மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே ஓடி வந்து பக்கம் அக்கங்கிறவங்கலாம் வராங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணி ஃபேமிலியில் உள்ள யாருமே வரல. சிவா ரொம்பவே பதட்டமாக போயிட்டு இங்கே சிந்து கிட்ட, சிந்து எந்திரி, சிந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏன்னா மனசு ஃபுல்லாகவே சிந்து மட்டும்தான் நிறைஞ்சிருக்காங்க. அவங்க கூட ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து நிறையவே கனவு கண்டு வச்சுருந்துருப்பாங்க. என்னதான் நம்ம சிந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே சின்னதாக கோவமோ வருத்தமோ நிறையவே இருந்துச்சு நம்ம சிவாவுக்கு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு முடிவை எப்போவோ எடுத்தாச்சு நம்ம சிவா. இப்போது சிந்து மயக்கம் போட்டு விழுந்ததுமே நம்ம சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, அவள் செத்து கூட போகட்டும் சிவா, நீ எதுக்காக போய் அங்கே அவகிட்ட உட்கார்ற, வேண்டவே வேண்டாம் சிவா, வா சிவா எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்கவும் உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நான் சிந்து பக்கம் இருந்து தான் ஆகுவேன். சிந்துவை நான் கண்டிப்பாக காப்பாற்றணும் பெரியம்மா, நான் டாக்டர் பெரியம்மா, யார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாலுமே இல்லை ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் காப்பாற்றணும் பெரியம்மா, ஆஸ் அ டாக்டரா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட அன்னபூரணி, இங்கே பாரு சிவா, நீ யாருக்கு வேணாலும் இலவசமாக மருத்துவம் பாரு சிவா, ஆனால் இவளுக்கு பார்க்கவே கூடாது சிவா, நீ எந்திரி சிவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி கத்தி பேசவும் நம்ம சிவா கோவத்தில் என்ன பேசுறதுனே தெரியாமல், இங்கே பாருங்க பெரியம்மா, தயவு செஞ்சு பக்கம் போகிறீங்களா, எனக்கு சிந்துக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவள் நல்லா இருக்கணும், இப்போ நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசிடுறாங்க. சிவா, என்ன சிவா, அப்போது உன் மனசில் இந்த சிந்து இருக்காளா? ஆமாம் பெரியம்மா, சிந்து தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கா, சிந்துவை தவிர நான் வேறு யாரையுமே மனசளவில் கூட நினச்சி பார்க்க மாட்டேன். என்ன தான் நான் சிந்து வேண்டான்னு சொன்னாலும் அது வாய் வார்த்தை மட்டும்தான். ஏன்னா அது உங்களுக்காக, நீங்கள் சொன்ன பேச்சை மீறி வேறு எதுவுமே நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எனக்கு எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன் இன்றைக்கி நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம் பெரியம்மா, அதை எப்போவுமே நான் மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே நினைப்பீங்க. உங்களோட நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியம்மா. உங்களோட வார்த்தையை மீறி எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் ஜட்ஜ் அம்மா கிட்டேயே நான் சிந்து வேண்டான்னு சொன்னேன். சிந்து எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கா பெரியம்மா. ஒரே ஒரு பொய் தான், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவள் சொன்னது. மற்றபடி அவள் கெட்டவெல்லாம் கிடையாது பெரியம்மா. அவள் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லவ. சிந்து நம்ம குடும்பத்துக்காக நிறைய நல்லது செஞ்சுருக்கா. ஏன் பெரியம்மா, ஏன் அவ்வளோ நல்லதையுமே நீங்கள் பார்க்காம ஒரே ஒரு பொய் சொன்னதை இப்போ வரைக்குமே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் பெரியம்மா, நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொன்னதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே ஸ்னேகாவுக்குமே அப்படியே அதிர்ச்சி ஆகுது, அப்படியே கேர் ஆகிற மாதிரியே இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. உடனே இங்கே தேவராஜ் இருந்துட்டு, ஸ்னேகா என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஸ்னேகா இருந்துட்டு, டேட் என்ன டேட், இந்த சிந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறா டேட், ஆனால் அதை நம்பி இங்கே சிவா அன்னபூர்ணியவே எதிர்த்து பேசிட்டான் டேட். இப்போது கண்டிப்பாக சிந்துக்கு ஆதரவாக தான் இந்த சிவா நிற்பானோன்னு எனக்கு தோணுது. யார் பேச்சையுமே மீற மாட்டான்னு, அதாவது எல்லார் பேச்சையுமே மீறி கண்டிப்பாக சிந்துவை தன்னோட பொண்டாட்டியாக ஏற்றுப்பான்னு எனக்கு தோணுது டேட். கண்டிப்பாக அப்படி நடக்கக்கூடாது. எப்பாடுபட்டாவது 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது வேறு மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேட். அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி பேச்சை மீறி இந்த சிவா ஒரு நாளும் ஒரு முடிவை கூட எடுத்தது கிடையாது, மறு பேச்சு பேசுனதும் கிடையாது. அதே சமயம் இப்போ சிவாவுமே அன்னபூர்ணிக்காக தான் சிந்து வேண்டவே வேண்டாம் விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முன்னாடி சொன்னது. ஆனால் இதெல்லாம் கேட்டு கரெக்டாக இவ நல்லா வேஷம் போடுறா டேட். ஐயோ, இந்த சிந்து நினைக்கிறது நடந்துருமா டேட்? ஐயோ கடவுளே, அது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே அன்னபூர்ணி பயங்கர அதிர்ச்சியிலே இருக்காங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, சிவா என்ன சிவா அக்காவே எதிர்த்து பேசுகிற, அக்கா உனக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கு, இன்றைக்கி நல்லா இருக்க நீ அப்படின்னா அதுக்கு அக்கா தான் காரணம். நம்ம குடும்பம் அக்கா மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் தெரியுமா? ஏன் சிவா இதை எதையுமே நீ நினைக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா கேட்கவும் சிவா இருந்துட்டு, போதும்
யாருமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க. ஏன்னா நான் இப்போது கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். பெரியம்மா என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா, உங்கள் காலில் கூட விழுறேன். தயவு செஞ்சு சிந்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க விடுங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே நிற்கிறாங்க. உடனேங்க நம்ம சிவா இருந்துட்டு நம்ம அதாவது சிந்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிந்துக்கு சாதாரண மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து எந்திரிச்சு உட்கார சொல்கிறாங்க. நம்ம சிவா வந்து இப்போது நம்ம சிந்து முன்னாடி இருக்காங்க. சிந்து உடனே டாக்டரே டாக்டரே என்ன டாக்டரே இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், உன்னை விட்டு நான் எப்படி டாக்டரே இருக்க முடியும், நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீ என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டியா டாக்டரே, நீங்கள் எப்பவுமே கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன் டாக்டரே எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ தான் எல்லான்னு சொல்லிட்டு நான் இப்போது இருக்கேன் டாக்டரே, ப்ளீஸ் டாக்டரே என்னை விட்டுட்டு போயிடாத டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதே சமயம் அழுதும் கேட்குறாங்க, கெஞ்சியும் பார்க்குறாங்க. நம்ம சிவா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கவும் அன்னபூர்ணி வந்து இப்படியெல்லாம் நடிக்காத சிந்து, நீ நடித்து சிவாவோட மனசவே மாற்றிட்ட. இப்போது அவன் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். என்னை விட இப்போ நீ தான் ரொம்ப முக்கியமாக போயிட்ட. நடிக்கிறவங்க தான் இப்போது நல்லவங்களா தெரியுது சிவாவோட கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா இப்படி என்னை வார்த்தையால் கொல்லாதீங்க பெரியம்மா, எப்போவுமே நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கணும், எப்பவுமே நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க பெரியம்மா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தையை மீறி நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ வரைக்குமே, ஏன் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நினச்சேன். சிந்து மயக்கம் போட்டு விழுந்ததுமே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு பெரியம்மா. பெரியம்மா நீங்கள் எப்பவுமே எத்தனையோ விஷயத்துல, அதாவது என் விஷயத்தில் முடிவெடுத்திருக்கீங்க. எல்லா டைமுமே என்கிட்ட கேட்பீங்க, உனக்கு என்ன விருப்பம் சிவா, உனக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லு சிவா, உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீ என்ன நினச்சாலும் அது நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் என்கிட்ட கேட்டு கேட்டு தான் செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீங்கள் என்ன டாக்டர் ஆக்குனீங்க. இப்படி என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பெரியம்மா எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ என் வாழ்க்கை துணையும் சிந்து கூட நான் வாழணும், அவள் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும், சந்தோஷமாக வாழணும், குடும்பம் குழந்தைன்னு சொல்லிட்டு இப்படி அவள் கூட என் வாழ்க்கையை அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவள் கூட லைஃப் லாங் அவள் என் கூடவே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் பெரியம்மா. தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க பெரியம்மா, உங்கள் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து காலில் விழுந்து கதறி கதறி அழுகுறாங்க. அங்கே கோர்ட்டில் வந்திருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ சிந்துக்கு ஆதரவாக வந்தாங்க இல்லையா ஒரு லாயர், அவங்க வந்து அன்னபூர்ணிக்கிட்ட, என்னங்க நீங்கள் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஊரே இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கு, ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இப்போது இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆசாசியாக வளர்த்த பிள்ளை, அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்கீங்க போல், அது எல்லாத்தையுமே இப்போது இந்த பையன் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதை ஏன் நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடாது? இங்கே பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வாழ வேண்டியவங்க அவங்க 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துக்கு ஆதரவாக வந்த லாயர் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும் அன்னபூர்ணியுமே சுற்றி முற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாருமே எந்திரிச்சு நின்று இங்கே நம்ம சிந்துவையும், அதாவது சிந்து அதுக்கப்புறம் சிவா இவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணவும், சிவா எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு, பெரியம்மா என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா, சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் நான் ஒரு டைம் கூட உங்களுக்கு எதிராக நின்னது கிடையாது, உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுனதும் கிடையாது. இந்த விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்காதீங்க பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்படியே நம்ம அன்னபூர்ணி அழுதுகிட்டே, இங்கே பாரியா, நீ அழுகாதியா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் எப்போவுமே நினைப்பேன். இங்கே பாரியா சிவா, சிந்து எங்கே உன் வாழ்க்கையை கெடுத்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம்தான்யா, அவள் பொய் சொல்லியிருக்கா,
ஒரு வருஷமா நல்ல மாதிரி நாடகம் போட்டிருக்கா. அது ஒரு நிமிஷம் கூட என்னால் ஏற்றுக்க முடியலையா. அதான் அதனால் அவள் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். ஆனால் உன் மனசு ஃபுல்லாகவே சிந்து தான் இருக்கா அப்படின்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்யா. நீ சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சிவாவோட சந்தோஷத்துக்காகவும் சிவாவோட வாழ்க்கைக்காகவும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்ட மகாவுக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுக்கிறீங்க? சிவா தான் ஏதோ புத்தி கெடுத்தனமா இந்த சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்கிறான்னா நீங்களும் அதுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா, இதெல்லாம் என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கவே முடியாது. இந்த சிந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவும் கூடாது, நம்ம வீட்டில் காலடி எடுத்து வைக்கவும் கூடாது. இந்த சிந்து ஃப்ராடுக்காரிக்கா. இவளை எப்படிக்கா கடைசி வரைக்கும் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ வைக்க முடியும்? வேண்டாக்கா, வேண்டவே வேண்டாம், இது சரிப்பட்டு வராதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக துள்ளி குதிக்கவும் உடனேங்க அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, இதே விஷயத்த நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இப்படி ஒரு ஏமாத்துக்காரி சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு. இருந்தாலும் சிவாவோட ஆசை சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான். அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணவங்களுக்கு ஏன் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது திருந்துறதுக்கு? இதுக்கப்புறம் சிந்து இப்படி ஒரு தப்பை இனிமேல் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எங்கள் பாரு சிவா, இந்த சிந்து கிட்ட நீ சொல்லிடு, இதுக்கப்புறம் அவள் ஒரு பொய்யுமே சொல்லக்கூடாது, யாரையுமே ஏமாற்றக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவள் அன்னையோட உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து நம்ம அன்னபூர்ணி காலில் விழுந்து, அத்தை, நான் இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டாத்த. சிவா டாக்டரை நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, அதை எதையுமே நான் இப்போ மறக்கல அத்தை. தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சிவா, யார் கூடயுமே நான் பேசுகிற நிலமையில கிடையாது. இங்கே பாரு சிவா, இனிமே நீ மட்டும்தான் என் பிள்ளை. உனக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றதவே நான் மறந்துட்டேன். அப்படி தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? அப்போது சிந்து, இங்கே பாரியா, யாரை பற்றி என்கிட்ட பேசாத. போதும்யா, நான் நம்பி நம்பி மோசம் போனது எல்லாமே. யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்கக்கூடாது போல். இங்கே பாரியா, என்னதான் நான் உன் விருப்பத்தை வந்து ஏற்றுக்கிட்டு உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருப்பேன். ஆனால் இப்போது நீ வாழ்கிற வாழ்க்கை நல்லா இல்லை, உனக்கு சேஃப்டியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அதுதான் உன் விருப்பம்னு நீ சொல்லிட்ட, வேறு வழி இல்லை எனக்கு. ஆனால் தோ இங்கே நிற்கிறாளே துரோகி, நம்பிக்கை துரோகி, இவக்கிட்ட நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். இவ சொன்ன பொய்யையுமே நான் இப்போ வரைக்குமே மறக்க மாட்டேன், எப்போவுமே மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவக்கிட்ட முகம் கொடுத்து கூட நான் பேச மாட்டேயா. நீ சந்தோஷமாக இவ கூட ஒன்று சேர்ந்து வாழியா, உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. சிவாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, டாக்டரே இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகவும், மகா வந்து எங்கள் சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி, என்னடி என் பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிற? என் பையனுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இங்கே பாருடி, ஒழுங்கா என் பையனை விட்டு போயிடு. எதுக்காக என் பையனை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் நல்லா இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக தலைமுடியை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. உடனே, அத்தை தயவு செஞ்சு விடுங்க அத்தை, தலைமுடி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, தேவையில்லாமல் சிந்துவை யாரும் திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. பெரியம்மாவே நானும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து மேலே சின்னதாக கோவம் இருக்குது. கண்டிப்பாக அந்த கோவம் சீக்கிரமாக தணிஞ்சிரும். நீங்கள் எதுக்காக என் பொண்டாட்டியை பிடிச்சி அடிக்கிறீங்க? அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லவும், மகா இருந்துட்டு, சிவா என்ன சிவா இவ்வளோ போயிட்டு மழை போல நம்பிக்கிட்டு இருக்க? இந்த ஃப்ராடுக்காரி எப்படி சிவா உன்னால் மன்னிச்சு ஏற்றுக்க முடியுது? நம்ம குடும்பத்துக்கு இவ துரோகம் பண்ணியிருக்கா. போதும் நிறுத்துங்கம்மா. அவள் துரோகம் பண்ணியிருக்காளா நல்லது பண்ணியிருக்காளான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், உங்களை விட அவள் ஒன்றும் மோசம் கிடையாது. சிவா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆமாம்மா, உண்மையை தானே பேசுகிறேன். எத்தனை டைமு என்கிட்ட நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இதை கேட்ட மகா அப்படியே வாயடிச்சு போயிடுறாங்க. ஆமாம்மா, எத்தனை டைம் அடி வாங்கியிருப்பீங்க. பெரியம்மா கிட்டேயே இருந்துக்கிட்டு பெரியம்மா போடுற
உப்பவே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் செஞ்சவங்க தானே நீங்கள். எப்படியாவது ஒட்டுமொத்த சொத்தையுமே சுருட்டிடணும் அப்படின்ற பிளானோடு தானே நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் இங்கே சிந்துவோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ண உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. தேவையில்லாமல் இன்னும் சில பல விஷயத்தெல்லாம் வெளியே சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. ஒழுங்காக உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுக்கு ஒரு நெத்தி அடியை கொடுத்துட்டாங்க. மகாவுமே வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வரவும் இங்கே ஸ்னேகா வராங்க. என்ன சிவா, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போயும் உன்னை ஏமாத்தின இவ கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்க. சி, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா சிவா? நீயும் நானும் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணோம். உன்னையும் என்னையும் பிரித்து நம்மளோட வாழ்க்கையவே அழிச்சது இவ. நம்ம வாழ்க்கையை மட்டுமா அழிச்சா? உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை, ஆறுமுகத்தோட வாழ்க்கை, பைரவி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இதில் எத்தனை பேரோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாமல் இப்படி கேவலமான வேலையை பார்த்துருக்கா. இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசில் இடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் வாழ்க்கை விஷயத்தில் நான் தான் முடிவெடுக்குவேன். தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. வா சிந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்னேகா கிட்ட அவ்வளோவா வாய் கொடுத்து கூட பேசாமல் 2 வார்த்தை பேசிவிட்டு அங்கேருந்து நம்ம சிவா சிந்துவை கூட்டிக்கிட்டு இங்கே கோவிலுக்கு தான் போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, அழுகாத, சீக்கிரமாக அன்னபூர்ணி பெரியம்மா உன்னை ஏற்றுப்பாங்க. அவங்க இப்போ கோவத்தில் இருக்காங்க, உனக்கே தெரியும்ல. பெரியம்மாவை பற்றி அவங்க பாசமும் நம்பிக்கையும் வச்சுட்டாங்க அப்படின்னா கொட்டி கொட்டி தீப்பாங்க. அதே அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பொய்யை சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பெரியம்மாவால் ஏற்றுக்கவே முடியாது. எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டினாங்களோ அதே அளவுக்கு வெறுப்பையும் கொட்டுவாங்க. கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும் சிந்து, நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டரே, அதுவும் எனக்கு ஒரு வருத்தம் தான். ஆனாலும் நீங்கள் இப்போது உங்கள் பெரியம்மா கிட்ட வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டீங்களே எனக்காக நின்று அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சிந்து, நானுமே பெரியம்மா பேச்சே மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்ற ஒரு முடிவை எடுத்துட்டேன். ஜட்ஜ் அம்மாக்கிட்டேயுமே சொல்லிட்டேன். ஆனால் நீ மயங்கி விழுந்ததுமே என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. மனசில் உள்ளது எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டேன். இங்கே பாரு சிந்து, எப்படியோ இது இப்படி நடந்ததுமே நல்லது தான். ஏன்னா இப்போது ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கோவத்தில் நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா மனசு ஃபுல்லாக நீ தான் இருந்திருப்ப. உன்னை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நான் நரக வேதனையை அனுபவிச்சிருப்பேன் தெரியுமா. எப்படியோ நீயும் நானும் ஒன்று சேர்ந்துட்டோம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது சிந்து. எப்படியாவது அன்னபூர்ணி பெரியம்மாவோட மனசை மாற்றி பழைய மாதிரி வழக்கம் போல் நீங்கள் 2 பேரும் எப்போவுமே க்ளோஸாக இருப்பீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி சிந்து, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் இங்கே ஒரு சாமியார் வராங்க. ஒரு சாமியார் இருந்துட்டு, மகனே, தாயே, நீங்கள் 2 பேரும் இனிமே ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இத்தனை நாளாக குழப்பம், வலி, கஷ்டம், வருத்தம், கோபம்னு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்குள்ளே அடங்கிக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க. கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார். நீங்கள் கவலையே படாதீங்க. இனிமேல் எந்த கஷ்டத்தையுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அந்த கடவுள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்போம் அப்படின்னு நினச்சாரோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் தாங்குவீங்களா தாங்க மாட்டாங்களா அப்படின்றதையுமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதே சமயம் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தையுமே அந்த கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் கவலையே படாதீங்க. 1-2 பேர் பேசாமல் இருந்தாங்களுமே அந்த குழந்தை மூலமாக நீங்கள் எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் சிந்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். டாக்டரே, இப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது டாக்டரே. அன்னபூர்ணி அத்தை என் கூட பேசணும், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கினா தான் நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு குழந்தைய பெற்றுப்போமா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்கவும் நம்ம சிவாவுமே வெக்கப்படுறாங்க. டாக்டரே, அப்போ உனக்கு ஓகேவா டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம சிவாவுமே சரி சிந்து, எனக்கும் ஓகே தான்.
கண்டிப்பாக ஒரு குட்டி பாப்பாவோ இல்லை குட்டி தம்பியையோ நம்ம அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு பெற்று கொடுத்துடணும். அந்த குழந்தைய பார்த்ததுமே எல்லா கோபதாபமும் பெரியம்மாவுக்கு மறைஞ்சு போயிடும். கண்டிப்பாக வழக்கம் போல் பழைய மாதிரி உன் கூட ஜாலியாக இருப்பாங்க பெரியம்மா, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க. சிந்துவுமே டாக்டரே இதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஏக்கமாக இருக்குது டாக்டரே, சீக்கிரமாக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும் சிந்து, நீ கவலைப்படாதவா, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் நம்ம சிந்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நினைக்கிறாரு. சிந்து நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாம் டாக்டரே, இங்கே பாரு சிந்து, நீ 2-3 நாள் ஆச்சு சாப்பிட்டு, இப்படியே சாப்பிடாம இருந்தா அப்படின்னா மயக்கம் போட்டு தான் விழுகுவ, சரியா, நம்ம சாப்பிட்டுட்டே போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சிந்துக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி நம்ம சிந்து முன்னாடி வைக்கிறாங்க. டாக்டரே இம்புட்டு வெரைட்டிஸ் எதுக்காக? ஏதோ பிரியாணி இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் டாக்டரே, இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோம் அப்படின்னா இங்கே படுத்து தூங்கிடுவேன் போல். இங்கே பாரு சிந்து, வயிறு நிறைய சாப்பிடு, சரியா, 3 நாளாக சாப்பிடாம இருந்தல, 3 நாளுக்கும் சேர்த்து இப்போவே சாப்பிடு. டாக்டரே அம்புட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா நான் உயிர் வாழவே மாட்டேன் டாக்டரே, இங்கே பாரு சிந்து, உன்னால்